Welcome to my channel friends. This video is sponsored by School of Business Organization Digital Marketing. SBO Private Limited Company 100% trusted genuine platform in online work. For more details, send your name and qualifications on WhatsApp to 9994104160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குபேர மூலிகை என அழைக்கப்படும் பேய் மிரட்டி பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பேய் மிரட்டி ஆனது மூலிகை செடியாக பார்க்கப்படுகின்றது மற்றும் எண்ணிலடங்கா மருத்துவ குணங்களை கொண்டதுன்னு சொல்லலாம். சித்தர்கள் அருளிய இந்த மூலிகையை சரியாக பயன்படுத்தும் போது அதன் முழு பயனையும் நம்மால் பெற முடிகின்றது. இந்த பேய் மிரட்டி இலையானது தீபத்தை ஏற்றவும் பயன்படுத்தப்படுகின்றது. இலை பச்சையாக இருக்கும் போதே எரியும் தன்மை கொண்டதாக நம்மால் பார்க்க முடியுது. இந்த மூலிகை ஒரு வகை தும்பை இலை வகையைச் சேர்ந்தது. இதனை பேய் விரட்டி அல்லது பெருந்தும்மை அல்லது குபேர மூலிகை எனவும் அழைக்கப்படுகின்றது. மேலும் இந்த பேய் மிரட்டி மூலிகை இலையானது காய்ந்த நிலையில் இருப்பது மிகவும் சிறந்தது. இந்த பேய் மிரட்டியானது வீடுகளின் அருகே புதர்களில் அதிகமாக நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பேய் மிரட்டி மூலிகையில் உள்ள சில முக்கிய ஊட்டச்சத்து மற்றும் சேர்மங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், தாதுக்கள், பிளவனாய்டு மற்றும் ஆக்சிஜனேற்றம் போன்றவை அடங்கியதாக பார்க்கப்படுகின்றது. பேய் மிரட்டி இலையில் உள்ள மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேய் மிரட்டி இலையானது காய்ச்சல் மற்றும் சளியை சரி செய்ய வல்லது. மேலும் மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை தர வல்லது. முட்டில் வரும் வீக்கத்தை சரி செய்ய வல்லது இந்த பேய் மிரட்டி. காலராவிற்கு மருந்து இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு மருத்துவத்தில் முதலிடத்தை பிடிப்பது இந்த பேய் மிரட்டி மூலிகை தாவரம். குழந்தைகளுக்கு பல் முளைக்கும் போது ஏற்படும் பேதியை சரி செய்ய வல்லது மற்றும் மந்தத்தன்மையையும் சரி செய்ய வல்லது. காலரா மற்றும் அம்மையை குணப்படுத்தும் தன்மை இந்த பேய் மிரட்டி மூலிகைக்கு உண்டு. மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்க வல்லது. வயிற்றுப்போக்கு பிரச்சனையை சரி செய்ய வல்லது. மேலும் வயிறுவலி சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனையையும் போக்க வல்லது இந்த பேய் மிரட்டி. தலைவலி பிரச்சனைக்கு தீர்வு தர வல்லது மற்றும் ஒற்றை தலைவலியை அடியோடு போக்கும் தன்மை இந்த பேய் மிரட்டிற்கு உண்டு. மேலும் மண்டையில் இருக்கும் நீரை வெளியேற்றும் தன்மையும் இந்த பேய் மிரட்டிக்கு உண்டு. கொசு விரட்டியாகவும் இந்த பேய் மிரட்டி பயன்படுத்தப்படுகின்றது. கொசுபத்தி தயாரிப்பதில் இந்த பேய் மிரட்டியின் பங்கு இன்றியமையாதது. பேய் மிரட்டி ஆனது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் செல்களில் இருந்து நம் உடலை பாதுகாக்கின்றது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த பேய் மிரட்டி மூலிகையை இதுவரை நாம் அறியாவிட்டாலும் இனியும் இதன் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு தவறாது எடுத்து இதன் முழு பயனையும் பெற்று நோயற்ற நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.